எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெட் டைம் ஸ்டோரிஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆங்கர் வர்சஸ் காம்னஸ், கோபம் மற்றும் அமைதியின் சக்தி. ஒரு ஊரில் ஒரு ராஜா. அந்த ராஜாவோட பேர் பிரசன்னஜித்னு பேர். அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கான். அவன் அரக்கம் மாதிரி. அவனுக்கு ஒரு கொடூரமான எண்ணம், 1000 பேரை கொல்லணும் அப்படின்னு. பார்க்குறவனெல்லாம் கொல்லும். கொண்டுட்டு அவங்களோட விரலை கட் பண்ணி இந்த விரலால் மாலை போட்டு அந்த ஊரில் சுற்றிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட அரக்கன். இந்த பிரசன்னஜித் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அவனை பிடிக்கிறதுக்காக படையை அனுப்புகிறாரு. இவன் கையில் ஒரு கோடாலி ஒன்று வச்சுருக்கான். அதை வச்சு இவங்களை அடித்து விரட்டுறான், கொஞ்சம் பேரை கொண்டுடுறான், இதெல்லாம் பண்ணுறான். இவனை உயிரோட பிடிக்க முடியல அவங்களால. இப்போது அவன் 999 பேரை கொண்டுட்டான். இனி ஒருத்தனை கொண்டுட்டான். அவனுடைய சபதத்தை அவன் என்ன சபதம் தெரியல, அவன் அப்படி எடுத்திருக்கான். அந்த ஊருக்கு புத்தர் வர்றார். புத்தர் உங்களுக்கு தெரியும், அவருடைய ஃபிலாசபியை ஊர் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்காக அவரும் அவருடைய புத்த பிக்ஷுக்களும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இந்த ஊரில் அந்த மாதிரி ஒரு அரக்கம் மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். அவன் யாரை பார்த்தாலும் வெட்டி கொண்டுடுறான். அவனுக்கு ஈவு இறக்கமே கிடையாது. 999 பேர் கொண்டுட்டான். இது ஒருத்தனுக்காக தேடுறாங்க. ஆக்சுவலாக அந்த அந்த அரக்கனோட பேர் அங்குலிமாலன்னு பேர். அவன் அந்த பக்கம் யாராவது கொல்லலான்னு வரும்போது எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுப்பாங்க. வெளியிலே தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரி போய் பயந்து போய் ஒழிஞ்சுப்பாங்க. அப்போ புத்தர் சொல்கிறாரு, நான் அவனை பார்க்க வேண்டியிருந்தால் நான் பார்ப்பேன். நான் என்னோட லட்சியத்துலேருந்து திரும்பி போகிற ஐடியா கிடையாது. இல்லை அவன் ஈவிறக்கமே பார்க்க மாட்டான், உங்களை ஒரு சன்னியாசின்னு பார்க்க மாட்டான், சாதுன்னு பார்க்க மாட்டான், கொண்டுடுவான், நீங்கள் தயவு செய்து போகாதீங்க அப்படின்னு. எனக்கு என்னோடய மரணத்தை பற்றி எனக்கு பயம் இல்லை. நான் போகிறது தான். நேரடியாக பார்க்க வேண்டிய நான் பார்க்குறேன், எனக்கு அதில் ஒன்றும் கவலை கிடையாதுன்னு சொல்லி அவர் நடந்து போயிட்டுருக்காரு. கரெக்டாக அந்த அங்குலிமாலனை பார்த்துடுறாரு. அங்குலிமாலன் தூரத்துலேருந்தே புத்தரை பார்த்தோன்னா புத்தர் ஒரு சாதுன்னு தெரிஞ்சுட்டான். அப்போது தூரத்துலேருந்து சத்தம் போடுறான், என் வழியில் வராதிங்க, நீங்கள் ஒரு சாது, உயிர் பிச்சைக்காக ஓடி போயிடுங்க, வேற எங்கேயா வழியில் போங்க அப்படின்ற. புத்தர் ரொம்ப அப்போ அமைதியாக, அவர் முகத்தில் ஒரு பயமோ ஒரு கலக்கமோ அதெல்லாம் வரவே இல்லை. அவர் முன்னாடி நடந்து வந்துட்டுருக்கார். நான் உன்னை கொண்டுடுவேன், நான் எச்சரிக்கிறேன், தயவுசெய்து போயிடு அப்படின்ற. உன்னால் தான் கொல்லப்படணும்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சி திரும்பி முன்னாடி வர்றார். இப்போ அவனுக்கு கோவம் அதிகமாகிடுச்சு. கையில் ஒரு கோடாலியோட ஓடி வரான். புத்தர்கிட்ட வரும்போது புத்தர் ஒரு செகண்ட் நெல் அப்படின்றார். நீ என்னை கொல்லணும் முடிவு பண்ணிட்டல, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. இவனுக்கு இவனுக்கு கமாண்ட் கொடுத்து அவர் பார்த்ததே கிடையாது. புத்தர் முகத்தில் ஒரு சலனம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் வெட்டினா இறந்தே போயிடுவார். பயமே இல்லை, சாதாரணமாக அவர் பேசுகிறாரு. சரி, என்ன தான் சொல்கிறான்னு பார்க்கலாம், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அங்கே ஒரு மரம் இருக்குல்ல, அதில் ஒரு 4 இலை மட்டும் உன்னால் பறிச்சுட்டு வர முடியுமான்னு கேட்குறாரு. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏடா சாவடிக்க வந்தேன், என்ன போய் இந்த சின்ன வேலை பண்ண சொல்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணால் அந்த கோடாலி வச்சு அது ஒரு மரத்தை ஒரு கிளையை வெட்டி, இந்தாங்க இதில் 4000 இலை இருக்கும், எந்த வேலை வேணால் நீங்கள் எடுத்துக்காங்க அப்படின்னு. புத்தர் சிரிக்கிறார். இப்போ அவன் வெட்டுறதுக்கு தயாராக இருக்கான். இனி ஒரே ஒரு விஷயம் நீ எனக்கு பண்ணிவிட்டு நீ என்னை வெட்டிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்றாரு. நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு, அந்த கிளையை உடச்ச மரத்துலேருந்து அந்த கிளையை கொண்டு போய் அதே மரத்தில் நட்டு வச்சிரு, பழையபடி வச்சிரு, அதுக்கப்புறம் என்னை வெட்டு. அவன் யோசிக்கிறான், எப்படி ஒரு மரத்துலேருந்து பிரிக்கப்பட்ட கிளையை எப்படி திருப்பி கொண்டு போய் நட்டுறது? அது எப்படி முடியும்? நடக்காதுல்ல. இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு புத்தரை பார்த்து கேட்குறான். ஒரு மரத்தில் இருக்கிற இலையை பிச்சு போடுறது, கிளையை உடைக்கிறது ஒரு சின்ன குழந்தை கூட தான் பண்ணோம். புத்தர் சொல்கிறார், அது திரும்பி உன்னால் வைக்க முடியுமா? அதுதானே சாதனை. அது உன்னால் பண்ண முடியாதுல்ல. நீ உன்னை பற்றி ஆகா ஓஹோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற என்ன இருக்குது அப்படின்றான். அவனுக்கு அப்படியே செவில் அரைஞ்ச மாதிரி இருக்கு. யோசிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்ட் இல்லை, உங்களால் அதை பண்ண முடியுமான்னு புத்தரை பார்த்து கேட்குறான். நான் மட்டும் இல்லை, பின்னாடி இருக்கவங்கள இந்த மாதிரி ஒரு முயற்சியில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அந்த விஷயமாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம், அந்த சாதனை பண்ணுறது தான் நான் பண்ணிகிட்ருக்கோம், போயிட்டுருக்கோம். நான் பண்ண முடியுமான்னு, நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணணும், என் பின்னாடி வா அப்படின்றார். அன்னைக்கு அங்குலிமாலன் ஒரு புத்த பிக்ஷு மாறிட்டான். புத்தர் நடந்து போயிட்டுருக்காரு, இவன் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். கிராமத்தில் இருக்க மக்களுக்கு தான் இந்த நியூஸ் போயிடுது, என்னென்னா புத்தரால் இவன் திருந்திட்டான் அப்படின்னு.
ஆனால் ஒரு வீட்லேயும் கிராமத்தில் இருக்க ஒவ்வொருத்தர் வீட்லையும் யாராவது இழந்திருக்காங்க இவனால். ஏன்னா இவன் கொண்டு இருக்கான். அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வெறிய தீக்கிறதுக்கு கல் எடுத்து அடிக்கிறாங்க. யார் மேலே? இந்த அங்குலிமாலன் மேலே. கல் அடிப்பட்டு ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்கிறான். யார்? அங்குலிமாலன். பாருங்கள், அவன் பழைய அரக்கனாக இருந்தால் அவனோட கோடாலிலாம் வச்சுன்னு நேராக யார் காலத்து கொண்டாந்து அடித்தா நேராக வந்து துவம்சம் பண்ணியிருப்பான். ஆனால் புத்த பிக்ஷு ஆனதுக்கப்புறம் அவன் கோபத்தை அடங்கிட்டான். புத்தர் அவனை வாரி எடுக்கிறார். சொல்கிறாரு, நீ ரிஃபார்ம் ஆகிட்ட, உனக்குள்ள ஒரு சீர்திருத்தம் வந்துடுச்சு, நீ நல்லவனாக மாறிட்ட, உங்கள்கிட்ட இருக்கிற கோபம் அடங்கிடுச்சு, நீ பக்கா புத்த பிக்ஷு ஆகிட்ட. அப்போது அந்த ஒரு ராஜா இருக்கல பிரசன்னஜித், அவருக்கு மெசேஜ் போதும், இந்த மாதிரி புத்தர் அவனை திருத்திட்டாரு. அப்போது அந்த பிரசன்னஜித்தை பார்க்கறதுக்காக புத்தரை பார்க்க வரான். யாரு? அந்த ராஜா. அந்த ராஜா கேட்குறாரு, நீங்கள் அந்த, ஏன்னா இந்த ராஜா அந்த இவனை பார்த்ததே இல்லை, இறக்கணே ஆளை அனுப்பிச்சிருக்காரு, படை அமைச்சிருக்காரு, எல்லாம் பண்ணி பார்த்துருக்காரு, நேரடியாக பார்த்ததே இல்லை. அப்போ புத்தர் சொல்கிறார், இந்த இருக்கார் புத்த பிக்ஷு, இவர் தான் நீங்கள் சொல்கிற அந்த அங்குலிமாலன்னு சொல்கிறார். கைக்கெல்லாம் உதறது ராஜாக்கு, ஏன்னா அவன் அவ்வளோ கொலை பண்ணான். அப்போது பயபக்தி அவன் பதில் சொல்கிறான், ராஜா நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்குள்ளே இருந்த அகங்காரம் கோபம் எல்லாம் போயிடுச்சு, இப்போ நான் ரொம்ப சாது, என்னால் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வராது, உங்களை நான் எந்த வகையும் காயப்படுத்த மாட்டேன். இப்போது அந்த ராஜாவுக்கு ஒரு $1 மில்லியன் கேள்வி. புத்தர் பார்த்து கேட்குறாரு, உங்களால் இவனை எப்படி மாற்ற முடிச்சது, என்ன மேஜிக் பண்ணீங்க, அது தெரிஞ்சுக்கணும். அப்போ புத்தர் கொடுக்குற விளக்கம், உலகத்தில் ஒருத்தன் நல்லவன் கெட்டவன் 2 பேர் கிடையாது. உள்ளுக்குள்ள ஒரு நல்ல சக்தி கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்கு. இவனுக்குள்ளே இருக்கிற நல்ல சக்தியை நான் வெளியே கொண்டு வந்தேன், அதனால இவன் ரிஃபார்ம் ஆகிட்டான், சீர்திருத்திட்டான், இதுதான் உண்மை அப்படி புத்தன் சொல்கிறார். இது ராஜயோகத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பரமாத்மா சொல்கிறார். நம்ம 5000 வருஷம் நடிக்கிறோம், அதில் 2500 வருஷம் சுகம், 2500 வருஷம் துக்கம். இந்த சுகம் நடிக்கும்போது நம்ம தேவதைகளாக இருந்தோம், அந்த நேரம் இறைவனோட குணங்களை நம்மகிட்ட வச்சுருந்தோம். இறைவனோட குணம்னு நம்ம என்ன சொல்கிறோம்னா, அது ஞாபகம் வச்சுக்கிறது KP2 லோ ஹை பிளட் ப்ரெஷர் ஞாபகம் வச்சுக்கிறோம். நாலேஜ், பியூரிட்டி, பீஸ், லவ், ஹாப்பினஸ், பிளிஸ், பவர், இந்த 7 சக்தி. இதில் எல்லாத்துக்குமே கடலாக இருக்கார். நம்ம அந்த நிலைமை அடைய ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இறைவன் மாதிரி சிறந்த குணங்களோடு இருப்போம். ஆனால் துவாபர கலியுகத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, மாயைக்கிட்ட அடிமையாகி அதோடைய 5 குணத்தோடு வந்துட்டோம். காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை. ஸோ மனிதர்கள் பூமியில் 2 டைப்பில் தான் இருக்காங்க. ஒன்று இந்த தெய்வீக குணங்களோடு வாழ்கிற மனிதர்களாக இருக்காங்க, இல்லைன்னா இந்த மாயையின் குணங்களோடு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நல்லவன் கெட்டவன் இல்லை, இந்த 2 தான். அப்போ பரமாத்மா சொல்கிறாரு, நீங்கள் துவாபர சத்தியுகம் திரேதாயுகத்தில் 21 பிறவியில், சத்தியுகத்தில் 8, திரேதாவில் 12, சங்கமத்தில் 1, இப்படி பார்த்தா 21 பிறவியில் நீங்கள் தேவதையாக இருந்தீங்க. ஆனால் துவாபர கலியுகத்தில் 21, 40, 63 ஜென்மமாக மாயையோட குணங்களோடு இருந்தாலும் இதுதான் என்னோட லேட்டஸ்ட் குணம்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் உண்மையான குணம் தேவதையோட குணம், அதை வெளியே கொண்டு வாங்க, அதுதான் இந்த ஒரிஜினல் சன்ஸ்கார்னு புரிஞ்சுக்காங்க, அதை வெளிப்படுத்துங்கன்னு சொல்கிறேன். இது ராஜயோகம். ஸோ புத்தரும் புரிஞ்சு வச்சிருக்கிறார், எல்லாருக்குள்ளேயும் ஒரு நன்மைன்ற ஒரு குணம் இருக்குது, ஒரு தீமைன்னு ஒரு குணம் இருக்குது. நன்மைன்னு ஒரு சக்தி இருக்குது, தீமைன்னு ஒரு சக்தி இருக்குது. அந்த உண்மையோட சக்தியை, நன்மையோட சக்தியை கொண்டு வந்துட்டோன்னா எல்லோரும் ரிஃபார்ம் ஆகிடுவாங்க. இதுதான் அந்த அங்குலிமாலன் மாதிரி 1000 கொலை பண்ணுறாங்க இல்லை, அவ்வளோ கொலை பண்ணுறவனுக்குள்ளே இருக்கிற நன்மையை எடுத்து பார்த்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டார், அவன் ரிஃபார்ம் ஆகிட்டான். இதே புத்தன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, கோபப்படுறவங்களோட மனநிலை எப்படின்னா, ஒருத்தர் விஷம் குடிச்சிட்டு அடுத்தவங்க சாவாங்கன்னு எதிர்பார்க்குற மாதிரி. நம்ம கோவப்படும் போது என்ன ஆகிடுதுன்னா, நமக்குள்ள ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூடி நம்ம நரம்பு நாடிகள் உள்ளுக்குள்ளே என்ன ஆகிடும், வெடிச்சிடும், நம்ம ஆயுசு குறைஞ்சிரும். ஆனால் நம்ம கோவப்படும் போது அவங்கள தான் நம்ம காயப்படுத்துகிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம ஆரோக்கியத்தை காயப்படுத்திக்கிறோம், நம்ம மனசோட தன்மையை காயப்படுத்திக்கிறோம், நம்ம தான் கஷ்டத்தில் இருக்கோம். ஸோ புத்தர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். சரியா? அப்போது கோபத்துக்கும் காம்னஸில் அந்த அமைதியின் சக்தி இருந்ததுன்னா கோவப்படுறவங்களும் நம்ம தணிக்க முடியும். யார் அமைதியில் இருக்கிறாங்களோ அவங்களால நல்ல நல்ல சிந்தனைகள் எடுக்க முடியும். கோபத்திலேருந்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் சிறந்த முடிவாக இருக்காது. சரியா? அதனால் நம்ம அந்த கோபத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். நம்ம யூடியூப் பார்க்குற நண்பர்கள் என்ன பண்ணலான்னா,
எந்த சக்தி அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, கோபத்தின் சக்தி ஜாஸ்தியாக இருக்கா, அமைதியின் சக்தி ஜாஸ்தியாக இருக்கான்றது கமெண்ட்டில் போட்டால் தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.